ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் 4ஆம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியோடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 5ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக 13ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துக ஜனாதிபதி அன்ரவிடம் ஜெய்சங்கர் வலியுறுத்து. ஜனாதிபதி அன்றகுமாரவிடம் 13ஆம் திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் இந்திய வெளிவார அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதிக்கும் இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் இடையிலான கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இந்திய வெளிவார அமைச்சு நேற்று அறிக்கையிட்டுள்ளது. அந்த அறிக்கையிலேயே இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் ஐக்கியம், ஆட்புல ஒருமைப்பாடு, இறைமை ஆகியவற்றை பேணும் அதேவேளை தமிழர்கள் உட்பட அனைத்து சமூகத்தினதும் சமத்துவம், நீதி, கௌரவம், சமாதானம் ஆகியவற்றுக்கான அபிலாஷைகளுக்கு இந்தியா ஆதரவளிக்கின்றது என்றும் இந்திய வெளிவார அமைச்சர் ஜனாதிபதி அன்ரவிடம் தெரிவித்துள்ளார் எனவும் இந்திய வெளிவார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குறித்த இந்தியாவின் கரிசனையை வெளியிட்டார். அவர்களின் படகுகளையும் கூடிய விரைவில் விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் அவர்களுக்கு எதிராக பெரும் அபராதத்தை விதிப்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் என்றும் இந்திய வெளிவார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி அன்ரோவின் ஆட்சியில் இந்திய இலங்கை உறவு இன்னும் நெருக்கமாகும். இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. ஜனாதிபதி அன்ரோவின் ஆட்சியில் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு மேலும் ஆழப்படுத்தப்படும் என்று இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு நேற்று பயணம் மேற்கொண்ட இந்திய வெளிவார அமைச்சர் ஜெய்சங்கர் ஜனாதிபதி அன்ரோவை சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடினார். இதன் பின்னரே ஜனாதிபதி அன்ரோவின் ஆட்சியில் இந்தியா இலங்கை இடையிலான இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் நம்பிக்கையை ஜெய்சங்கர் வெளிப்படுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதார மீட்சிக்காக இந்தியாவின் ஆதரவையும் இந்தியாவின் அர்ப்பணிப்பான ஈடுபாட்டையும் ஜெய்சங்கர் இதன்போது உறுதிப்படுத்தினார். ஜனாதிபதி அன்றகுமாரவை சந்தித்தமையை கௌரவமான விடயமாக கருதுகின்றேன். ஜனாதிபதி அன்றவுக்கு இந்திய பிரதமர் மோடியினதும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவினதும் வாழ்த்துக்களை தெரிவித்தேன். இந்திய இலங்கை உறவு தொடர்பில் ஜனாதிபதி அன்றோ கொண்டுள்ள அவரது அன்பான உணர்வுகளுக்கும் வழிகாட்டுதலுக்கும் பாராட்டுக்கள் என்றும் ஜெய்சங்கர் மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக அன்ரோவின் கரங்களை பலப்படுத்த இணைக சர்வதேசத்தை அழைக்கிறார் முன்னாள் தூதர் சொல்ஹெய்ம். ஒரு ஜனாதிபதியாக முதல் 2 வாரங்களிலும் அன்றகுமார் சனாயக்க மிகச் சிறப்பாக செயற்பட்டுள்ளார். தெளிந்த சிந்தனையை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையையும் அன்ரோவின் திட்டங்களையும் பலப்படுத்த சர்வதேசம் முன்வர வேண்டும் என்று இலங்கைக்கான நோர்வேயின் முன்னாள் தூதுவரான எரிக் சொல்ஹெய்ம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் எரிக் சொல்ஹெய்ம் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சர்வதேச சமூகம் இலங்கைக்கு ஆதரவளிக்க வேண்டும். இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக அன்றகுமார் தெரிவு செய்யப்பட்டு 2 வாரங்கள் ஆகின்றன. இந்த காலத்தை அவர் மிகச் சிறப்பாக பயன்படுத்தியுள்ளார். அவர் ராஜதந்திர செயற்பாடுகளை மிகச் சரியான முறையில் முன்னெடுத்துள்ளார். முதலில் இந்திய தூதுவருடன் சந்திப்பு, பின்னர் சீன தூதுவருடன் சந்திப்பு. முதலில் இந்திய வெளிவார அமைச்சருக்கான அழைப்பென இலங்கையின் நலன்களுக்கு முதலிடம் கொள்கையில் உறுதியாக உள்ளார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இந்தியாவுக்கு அச்சுறுத்தலாக எதையும் இலங்கை செய்யாது, இந்திய தூதுவரிடம் அன்ற தெரிவிப்பு. இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் விதமான எந்த ஒரு நடவடிக்கைகளுக்கும் இலங்கை இடமளிக்காது என்று ஜனாதிபதி அன்றகுமார் சனாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அன்றகுமாரவுக்கும் இந்திய வெளிவார அமைச்சருக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்ற இவ்வாறு தெரிவித்துள்ளதாக இந்திய வெளிவார அமைச்சு அறிக்கையிட்டுள்ளது. அத்துடன் இலங்கை மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு இந்தியாவின் பொருளாதார ஆதரவு மிகவும் முக்கியமானது என்றும் ஜனாதிபதி அன்றோ தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தமிழரசு கட்சியின் மத்திய குழுவை உடன் கூட்டுக. தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை உடன் கூட்டுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட கிளை தலைவரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான ஸ்ரீதரன், கொழும்பு மாவட்ட கிளை தலைவரான ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா ஆகியோர் கட்சி தலைமைக்கு தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தை நடத்த வேண்டியதன் அவசியம் தொடர்பில் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் உள்ளதாவது, நவம்பர் 14ஆம் தேதி இடம்பெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வுக்குழு இன்னும் சட்டபூர்வமாக கட்சியின் ஜாப்புக்கு முரணில்லாத வகையில் நியமிக்கப்படாத போதும் பலர் தங்களை இப்போதே தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்களாக பிரசங்கங்களை முன்னெடுப்பதை சமூக ஊடகங்களில் ஊடாக காண கிடைக்கின்றது. எனவே பின்வரும் காரணங்களை கருத்தில் கொண்டு உடனடியாக மத்திய குழுவை கூட்டி உரிய முறைப்படி தீர்மானங்களை எடுப்பதே முறையானது. தேர்தலில் போட்டியிடுவதற்காக விண்ணப்பித்துள்ளவர்களின் பெயர்கள் தேர்வுக்குழுவில் உள்வாங்கப்பட்டிருப்பது இயற்கை நீதிக்கு முரணானது.
தேர்வுக்குழுவின் உறுப்பினராக இருந்து ஒருவர் தன்னைத்தானே தேர்வு செய்வது எப்படி நியாயமாகும்? கட்சியின் ஜாப்புக்கமைய ஒரு தீர்மானம் எடுப்பதாயின் அவ்விடயதானம் ஒருவரால் முன்மொழியப்பட்டு மற்றொரு அங்கத்தவரால் வழிமொழியப்படல் வேண்டும். ஆனால் தேர்வுக்குழு விவகாரம் முன்மொழியப்படவும் இல்லை, வழிமொழியப்படவும் இல்லை. எனவே இதற்கு மேலும் தேர்வுக்குழு இதுதான் என்று தனிப்பட்ட ரீதியில் பிரகடனப்படுத்துவது கட்சியின் ஜாப்புக்கு முரணானதாகும். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்களில் தோல்வியுற்றவர்கள் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது என்பது சரியான விடயமல்ல. ஏனெனில் சிவசிதம்பரம் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்து பின்னர் அடுத்த தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவராக அமிர்தலிங்கத்துக்கு பின்னர் தலைமைத்துவ இடைவெளியை அலங்கரித்தார். இது யாராலும் மறுக்க முடியாத வரலாறு. தோல்வியடைதல் என்பது இங்கு கருத்தில் கொள்ளப்படுவது பொருத்தமானதல்ல என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தொடர்ச்சியாக ஆதரவு, விஜிதஹேரத்தினம் ஜெய்சங்கர் தெரிவிப்பு. இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கப்படும் என இலங்கை வெளிவார அமைச்சர் விஜிதஹேரத்தினம் இந்திய வெளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று அமைச்சர் விஜிதஹேரத்தை சந்தித்து கலந்துரையாடினார். இது தொடர்பில் ஜெய்சங்கர் தெரிவிக்கையில், இலங்கை வெளிவார அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகளை பூர்த்தி செய்துள்ளேன். அவருடைய புதிய பொறுப்புகளுக்காக அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். இந்திய இலங்கை கூட்டுறவின் பல்வேறு பரிணாமங்களை மதிப்பாய்வு செய்தோம். இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்பதற்கான இந்தியாவின் தொடர்ச்சியான ஆதரவு குறித்து விஜிதஹேரத்திற்கு உறுதியளித்துள்ளேன். அயல் நாடுகளுக்கு முன்னுரிமை எங்கள் இரு நாடுகளின் உறவுகளின் முன்னேற்றத்தை எப்போதும் வழிநடத்தும் என இந்திய வெளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சமூக வலைத்தளங்களில் அவதூறு, ஸ்ரீதரன் போலீசில் முறைப்பாடு. தன்னை வைத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் அவதூறு பிரச்சாரங்களுக்கு எதிராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீதரன் மதுபான சாலை உரிமங்களை பெற்றுக்கொண்டதாக முகநூல் மற்றும் டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களில் அவதூறான செய்திகள் பரப்பப்படுவதாக அவர் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். இவ்வாறான அவதூறுகள் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்த நிலையில் அவதூறு பரப்பிய நபர்களுக்கு எதிராக கிளிநொச்சி போலீசிலும் ஒட்டுசுட்டான் சைபர் கிரைம் பிரிவிலும் கொழும்பு சைபர் கிரைம் தலைமையகத்திலும் கடந்த 24/9/2024 முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போலீசார் ஆரம்பித்த முதற்கட்ட விசாரணையில் ஒருவர் தாம் பதிவிட்ட செய்தி பொய்யானது என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார். மற்றொரு நபர் அதிக மதுபாவனையால் தனக்கு மனநிலை குழம்பிவிட்டதாகவும் தற்போது மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் ஸ்ரீதரனிடம் தொலைபேசி ஊடாக மன்னிப்பு கேட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இடைநிறுத்தப்பட்டுள்ள நிவாரணங்களை வழங்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி. இடைநிறுத்தப்பட்டுள்ள நிவாரணங்களை வழங்க தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இடைநிறுத்தப்பட்டுள்ள 2024-2025 பெரும்போகத்திற்கான உரம் வழங்குதல் மற்றும் மீனவர்களுக்கான நிவாரண திட்டங்களுக்கு தேர்தல் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையுடன் அக்டோபர் மாதத்தில் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்குவது தொடர்பில் ஆட்சேபனை இல்லை என ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக 37 இந்திய மீனவர்கள் விடுதலை. எல்லை தாண்டிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருந்த 37 இந்திய மீனவர்கள் பருத்துறை நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 21ஆம் தேதி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 37 இந்திய மீனவர்களும் நேற்று வெள்ளிக்கிழமை பருத்துறை நீதிமன்றத்தில் நீதவான் கிருசாந்தன் பொன்னுத்துறை முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதவான் படகு ஒன்றின் உரிமையாளர் ஓட்டியாக இருந்ததன் காரணமாக அவருக்கு 20 மாத சாதாரண சிறை தண்டனை விதித்து அதை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்ததுடன் மேலும் 3 மீனவர்களுக்கு 16 மாத சாதாரண சிறை தண்டனை விதித்து அதை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்ததுடன் மிகுதி 33 மீனவர்களையும் 12 மாத சாதாரண சிறை தண்டனை விதித்து அதை 10 வருடங்களுக்கு ஒத்திவைத்து நிபந்தனையுடன் விடுவித்தார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக புதிய அரசு இந்தியாவுடன் வலுவான உறவை பேணும், ஜெய்சங்கரிடம் ரணில் தெரிவிப்பு. புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் வலுவான உறவை பேணும் என நம்புவதாக இந்திய வெளிவார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கொழும்பில் தனிப்பட்ட இல்லத்தில் இச்சந்திப்பு இடம்பெற்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம்.
தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய போலிகளை இனங்கண்டு விரட்டுங்கள், யாழ்ப்பாண பல்கலை சமூகம் கோரிக்கை. நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய விடுதலைக்கு அப்பால் சிந்திக்கக்கூடிய கொழும்பை மையமாக கொண்ட மேட்டுக்குடி அரசியல் பண்பாட்டுக்கு பழக்கப்பட்டவர்களை தேர்தலில் முன்னிறுத்தல் தவிர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகம் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட தமிழ் தேசிய போலிகளை மக்கள் இனங்கண்டு கொள்ள வேண்டியது அவசியம் எனவும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் வாக்களிப்பின் வெவ்வேறு பரிணாமங்களையும் மக்களின் அரசியல் சிந்தனைகளையும் வெளிப்படுத்தியுள்ளது. தமிழ் தேசிய நோக்குநிலையிலிருந்து முன்னெடுக்கப்பட்ட தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் தேர்தல் புறக்கணிப்பு என்பன கணிசமான அளவு தமிழ் மக்களை அணிதிரட்டுவதில் முன்னகர்ந்துள்ளமை தமிழ் அரசியல் பரப்பில் புதிய திருப்பம், கடும்போக்கு சிங்கள பௌத்த பேரினவாதத்தை வெளிப்படுத்தி தெற்கில் வெல்லக்கூடியவராக கணிக்கப்படும் பேரினவாதத்தின் முகவர் வென்றுவிடக்கூடாது என்ற அச்சநிலையானது பிரிதொரு பேரினவாதத்தின் முகவருக்கு வாக்களிப்பதற்கு மக்களை வழிநடத்தியிருப்பதும் வெள்ளிடை மலை. சிங்கள பௌத்த பேரினவாதம் முழுவீச்சில் செயற்படுவதற்கான வாய்ப்புகளை பொருளாதார நெருக்கடி தற்காலிகமாக மட்டுப்படுத்தியுள்ள நிலையில் சிங்கள மக்கள் மாற்றம் ஒன்றினை எதிர்பார்த்து வாக்களித்துள்ளனர். எனினும் சிங்கள மக்களின் வாக்களிப்பு முறைக்கு நேர்மாறாக வாக்களித்ததன் மூலம் எம்முடையே நிலவது பொருளாதார நெருக்கடி மட்டுமல்ல என்பதை தமிழ் மக்கள் தெளிவாக எடுத்துரைத்துள்ளனர். 15 ஆண்டுகளாக தலைமைத்துவ வெற்றிடம் நிலவும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தெற்கில் ஏற்பட்டுள்ள ஊழலற்ற ஆட்சி, இளையோர்களின் அரசியல் பங்கேற்பு உள்ளிட்டவைகளின் தாக்கம் உணரப்படாமலும் இல்லை. தமிழ் தேசிய சித்தாந்தத்தை சமூக பொருண்மைய பண்பாட்டு தளங்களில் மக்களுக்கானதாக கொண்டு போய் சேர்ப்பதில் எந்த முனைப்பும் காட்டாத தமிழ் தேசிய முலாம்பூசிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் மீதான பெரும் அதிருப்தி வெகுவாக மக்கள் மத்தியில் உணரப்பட்டு வருகின்றது என்ற அந்த அறிக்கையில் உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் அரசியல் கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களின் தேசிய இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வுக்காக தமிழ் அரசியல் கட்சிகள் பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டாக வலியுறுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை ஜாலில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் வலியுறுத்தப்பட்ட விடயங்கள் வருமாறு: நிலையான கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி எமது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவானது 2022 கார்த்திகை 8ஆம் தேதி சமஷ்டி தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டிருந்தது. இன்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வே அவசியம். ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாநிலத்திற்கு மீளப் பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றையே நாம் திடமாக வலியுறுத்தி நிற்கின்றோம். இலங்கையில் நாம் சிறுபான்மையினர் அல்ல. இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுயநிர்ணய உரிமைக்கு உறுத்துடைய இறைமையுள்ள மக்கள் சமூகத்தினராவோம். எமது சுயநிர்ணய உரிமை இறைமை என்பதை சமஷ்டி முறைமையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திடசங்கல்பம் கொண்டுள்ளோம். இதுவரை காலமும் ஆட்சிக்கு வந்த சிங்கள அரசியல் தலைமைகள் அரசியல் தீர்வுகள் பற்றி வாயளவில் கதைத்து தமிழ் மக்களை ஏமாற்றி வந்துவிட்டனர். எவ்வளவு காலத்துக்கு எமது வருங்கால சந்தையினரும் இந்த அடக்குமுறைகளையும் ஏமாற்றங்களையும் அனுபவிக்கப் போகின்றனர்? எமது தலைமுறையுடன் துன்பங்களை முடிவுக்கு கொண்டு வர ஒரு மக்கள் சமூகமாக ஒருங்கிணைந்து செயற்படுவோம். இதற்காக அனைவரும் ஜனநாயக வழியில் நின்று செயற்படும் ஒரு சமூக இயக்கமாக பரிணமிக்க வேண்டும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மத்திய கிழக்கு பிராந்திய போர்ச்சூழல், எண்ணெய் விலையில் மாற்றம் ஏற்படும் நிலை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தற்போது போர்ச்சூழல் நிலவுகிறது. இதன் விளைவாக எண்ணெய் விலையில் மாற்றம் ஏற்படும். ஒரு நாடு என்ற வகையில் இந்த அனர்த்தம் நாட்டிற்கு ஏற்படக்கூடிய பாதிப்பை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். கோட்டை தேர்தல் தொகுதி ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி செயற்பாட்டாளர்களுடன் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், தலைமைத்துவம் வகிக்கும் போது அந்த தலைமையின் கீழ் வெற்றி சாதனைகளை எதிர்கொள்வது போல் தோல்விகள் பின்னடைவுகளை சந்தித்தாலும் அதற்கான பொறுப்பையும் ஏற்க தயங்கக்கூடாது. இறுதியில் தலைவரை பொறுப்பேற்க வேண்டும். இத்தருணத்தில் நாட்டுக்காக நாம் பெரும் பங்காற்ற வேண்டும். தற்போதைய நிலைமையை கபடம் பொறாமைத்தனமாக அலசக்கூடாது. இறுதியில் நாம் அனைவரும் அரசியல் செய்து இந்நாட்டிலே வாழ்கின்றோம். எனவே நாட்டை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ரணிலுடன் சென்ற மொட்டு தரப்பு தனித்தே போட்டி, ரணில் தரப்புடன் கூட்டில்லை.
கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கோப்பை சின்னத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட பொது ஐக்கிய சுதந்திர கூட்டமைப்பு எதிர்வரும் பொதுத் தேர்தலில் அனைத்து மாவட்டங்களிலும் தனித்து போட்டியிட தீர்மானித்துள்ளது. பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் தலைவர் முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தலைமையில் அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற போதே இத்தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் கலாநிதி ரமேஷ் பத்ரன விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமது வேட்பாளர்களுக்கு பொது சின்னத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பொதுஜன ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளராக கலாநிதி ரமேஷ் பத்ரன கட்சியின் நிறைவேற்று சபையால் நியமிக்கப்பட்டதை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.